சும்மா நினைச்சிங்களா எல்லாம்? இப்ப நான் சொல்றது சும்மா நினைக்கிறீங்களா? இத பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஆண்டுகளில் இந்தியாவில் சுங்கச்சாவடிகளே இருக்காது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வாகனங்களில் பொருத்தப்படும் GPS கருவி மூலம் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறையை மத்திய அரசு இறுதி செய்துள்ளதாக கூறினார். ரஷ்ய அரசின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சர்வீஸ் முடிஞ்சிடும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ரோட்வேஸ் முழுக்க அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சேட்டிலைட்டுக்கு போகுது. உங்கள் கார் எங்கே போகுது, எத்தனை கிலோமீட்டர் போகுது, எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்கன்றத அவங்க இனி ஆளை வச்சுலாம் சுங்கச்சாவடி வச்சுலாம் வாங்க மாட்டாங்க. உங்கள் வாகனத்தில் இருக்கிற GPS கருவியை வச்சு உங்கள் பேங்க்லேருந்து எடுத்துருவாங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்தே பணத்தை எடுத்துருவாங்க. ஏன்னா ஓட்டுற கார் வாங்கியிருக்கிறாரு, அவருடைய ஆதாரம், ஓட்டுற லைசன்ஸோடைய ஆதார் ஒன்று இருக்குது, அதில் ஒட்டியிருக்கிற ஃபாஸ்டேக்கோடைய ஆதார் ஒன்று இருக்குது, உங்கள் பேங்க் ஆதார் ஒன்று இருக்குது. எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் சரியாகும். அவங்க அதுலேருந்து பணத்தை எடுத்துப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஃப்ளைட்டில் போனாலும் நீங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க, ட்ரெயினில் போனாலும் அவங்க கண்ட்ரோலில் இருப்பீங்க, ரோட்டில் போனாலும் கண்ட்ரோலில் இருப்பீங்க. அவர்கள் கண்களுக்கு மறைவாய் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. துல்லியமாக உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒன் வெப்னு சொல்லுவாங்க, ஒரு வலைன்னு சொல்லுவாங்க. ஒரு வலைக்குள் கொண்டு வரக்கூடிய வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 5-6 கம்பெனி தான் இருக்குது இந்த சேட்டிலைட் வச்சிருக்கிறவங்க. இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு 4000 சேட்டிலைட் விட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த மொத்த 4000 சேட்டிலைட்டையும் இவங்க டோட்டல் உலகத்தையும் கண்காணிக்கிறதுக்கான வேலையாக வச்சிருக்கிறாங்க. வெரி சிம்பிள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வெளியே உங்களை கண்காணிக்கிறாங்களா? இது எல்லாமே வீட்டுக்கு வெளியே வெளியே போனீங்கன்னா இவ்வளவு நடக்குது. வீட்டை விட்டு வெளியே காலை வச்சுட்டீங்கன்னா அமெரிக்காவில் 12 செகண்டுக்கு ஒரு கேமரா உங்களை வாட்ச் பண்ணுது. ஏதாவது ஒரு கேமரா உங்களை ரோட்டில் 12 செகண்டுக்கு ஒன்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும், எந்த ரோட்டுக்கு போனாலும். உலகத்திலேயே அதிக கேமரா சிசி க்ளோஸ் சர்க்கியூட் கேமரா இருக்கிற சிட்டி வந்து லண்டன். உலகத்திலேயே அதிகமாக வெகு சீக்கிரமாக ஒரு ஆளை கண்டுபிடிக்கிற ஃபெசிலிட்டி ஷாங்காயில் இருக்குது, சைனாவில். இது எல்லாத்தை விட அதிக மக்களை முகத்தை ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிற சிஸ்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய சிஸ்டம் இந்தியாவில் தான் இருக்குது. அதில் தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்கு. எல்லா இடத்துலையும் கேமரா சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. இது இப்போதைக்கு நமக்கு நன்மை மாதிரி இருக்குது. எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ட்ராவலுக்கு, தப்பாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு, இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்க வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு வச்சுருக்குறோன்னு சொல்கிறாங்க. இது பின்னாட்களில் வேறையா மாறும். இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்கு உள்ள பாருங்க. நீங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் வைஃபைனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு ஏரியாவில் ஒரு வைஃபை இருக்கிறதே பெரிய விஷயம், ஒரு ஷாப்பிங் மாலில் ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ ஒன்று இருக்கிறது பெரிய விஷயம். இப்போ வீட்டுக்கு வீடு என்ன இருக்குது? வைஃபை இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் ஓடிடி அல்லது உங்கள் டிவி சேனல்ஸ் அத்தனையும் எதில் கனெக்ட் ஆகிருக்குது? வைஃபையில் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ உங்கள் செல்ஃபோனையும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் டேட்டா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, எல்லாத்துலேயும் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கரெக்ட் தானே? இப்போ உங்கள் ரிமோட்டில் வாய்ஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. வாய்ஸ்லேயே நீங்கள் என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் செய்யலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வைஃபையை கொண்டாந்துட்டாங்க. இனி வீட்டுக்குள்ளேயே உங்களை கண்காணிக்க போகிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி உங்களை கண்காணிக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான ஸ்மார்ட் ஃபோன் உங்களை கண்காணிக்கும். உங்கள் வீடை வந்து ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அவங்களுக்கு தெரியாமலேயே. வைஃபைனா என்ன? உங்களை ஏதோ ஒன்று கண்காணிக்குது, அவ்வளோதான். உங்கள் ஃபோனையோ உங்களையோ கண்காணிக்குது. இனி போக போக உங்கள் வீடு ஸ்மார்ட் ஹோமாக மாறிக்கிட்டு இருக்கு. மனுஷன் மிஷினோட பேச ஆரம்பிச்சிருக்கிறான். உங்களுடைய லைட் ஆன் பண்ணுறது, ஃபேன் ஆன் பண்ணுறது, டிவி ஆஃப் பண்ணுறது எல்லாம் வாய்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் தான் உங்களை வீட்டுக்குள்ளேயே கண்காணிக்க தொடங்கிடுவாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்கள் டிவி கேட்கும். இப்போ டிவி என்ன பேசுதுன்னு நீங்கள் கேட்குறீங்க, பாக்கியலட்சுமி என்ன சொல்லுதுன்னு கேட்குறீங்களா? சிரிக்கிறீங்க, தெரியுது உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத பாக்கியலட்சுமி கேட்கும். விஷயம் அவ்வளோதான். இந்த வாகனம் வந்து ரோட்டில் நிற்கிது, இது ரோட்டில் நிற்கிது. இந்த காரை அவங்க எவ்வளோ அழகாக ஃபோக்கஸ் பண்ணி நம்பரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க.
இப்போ வந்து இந்த சிட்டிக்கு மேலே ஒரு சேட்டிலைட் இருக்குது. இந்த சேட்டிலைட்டில் உங்கள் நம்பரை போட்டாச்சுன்னா, உங்கள் ஆதார் நம்பரையோ உங்களோட செல்ஃபோன் நம்பரையோ போட்டாச்சுன்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா அந்த சிட்டியில் அதை தேடும். தேடி ஒரு செகண்டுக்குள்ளே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றோம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு காட்டி கொடுத்துரும். இப்போ அவர் ரோட்டில் நடந்து போகிற ஒருத்தர் என்ன சாப்பிட்றாருங்கிற வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். இது இப்போ உள்ள டெக்னாலஜி இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, கொரோனாவுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ இன்னும் அட்வான்ஸ்டு. ரோட்ல நடந்து போற ஒரு ஆளு என்ன சாப்பிட்றாங்கன்ற வரைக்கும் பார்க்க முடியும். இது இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்குள்ளேயும் ஆதாரோட எண்ணெய்னா இது மாதிரி நம்ம தான் செய்யறோம்னு நினைக்காதீங்க. நம்ம ரொம்ப லேட்டா செய்யறோம். 1995ல இருந்து எல்லா நாடும் செஞ்சிருச்சு. மலேசியாவில் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராப் வச்சாங்க பிடிக்கிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு கேஸ் மானியம்னாங்கல்ல, அமெரிக்காவில் இன்சூரன்ஸ்னாங்க. ஏன்னா அமெரிக்கா முழுக்க இன்சூரன்ஸை நம்பி இருக்குது. எல்லாமே இன்சூரன்ஸ் தான். அவன் இன்சூரன்ஸ் இல்லாட்டி செத்துருவான் அமெரிக்கா. உடனே சொன்னாங்க, நீங்க ஐசி நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ். ஓடி போய் அத்தனை பேர் ஐசி வாங்கிட்டான், வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வச்சு ஐசி நம்பர் உலகளாவிய ஒரு நம்பர் சிஸ்டம் கொடுத்தாச்சு. இப்போ ஒன் கார்டு, ஒரு நாடு ஒரு திட்டம் வரப்போகிறது. இல்லை, ஆல்ரெடி ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க, இதான் ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை. பேப்பர்ல வந்து செய்தி, இதெல்லாம் பேப்பர்ல வந்து செய்தி. ஒரு நாடு ஒரு கார்டு திட்டம் விரைவில் அமுல். 2018 2019 ஆதார், பாஸ்போர்ட், வங்கி கணக்கு, வாகன ஓட்டுநர் உரிமை உள்ளிட்ட ஒரே அடையாள அட்டையை மாற்றிய சாத்தியக்கூறுகள் உருவாகி உள்ளன இல்ல, ஃபினிஷ், வேலை முடிஞ்சு. இதெல்லாம் செஞ்சு 2019 முடிச்சு 2020 கொடுக்கலான்னு நினைக்கும் போது நடுவில் என்ன வந்துருச்சு, கொரோனா உள்ள வந்துருச்சு. கொரோனாவை முடியும் போது செஞ்சாங்க, அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டே தூக்க போறோம். நாங்க ஞாபகம் இருக்குதா? அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டே தூக்க போறோம், ஒன்லி ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட். ஒன்லி ரிசர்வ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அத்தனை பேரும் முன்பதிவு செய்யணும். முன்பதிவு செய்யணும்னா என்ன வேணும் தெரியுமா? ஆதார் நம்பர் வேணும். ஆதார் நம்பர் இருந்தால் தான் ட்ரெயினில் நீங்க போக முடியும். அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ட்ரெயினில் செக்கிங் நடக்கும். எப்படி நடத்துவாங்க? இப்போ நீங்க ரேஷன் கடைக்கு போன உடனே உங்களை என்ன பண்றாங்க, கை வைக்க சொல்றாங்களா? எல்லா இடத்துலையும் முந்தியெல்லாம் புக்கு கொடுத்தாலே போதும், ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, கார்டு கொடுத்தாலும் என்ன பண்ணணும்? ஏன் கை வைக்கிறீங்க? கை வைக்கிறதுக்கு நோக்கம் என்ன? உங்க கை வச்ச உடனே உங்களுடைய ஆதார் நம்பரும் கைரேகையும் ஒன்னாயிடும். உங்க இந்த கை விரலுக்குரியவரும் இந்த இதுலயும் ஆதார் நம்பரும் அந்த ஆதார் நம்பருக்கு ஒத்த ரேஷன் கார்டாங்கிறத அதை காட்டிடுவாங்க. வேற யாராவது வச்சா எடுக்காது. உங்க கார்டை கொடுத்து வேற யாராவது கைரேகை வச்சா எடுக்காது. இப்போ 3ஐயும் ஒன்னாக்கிட்டாச்சு. இப்போ அதே மாதிரி தான் ட்ரெயினில் போகும்போது நான் ரிசர்வ்டு டிக்கெட்டு காட்டினீங்கன்னா அவர் பாக்கெட்டில் இப்படி ஒரு கருவி வச்சிருப்பாரு, செல்போன் மாதிரி. எடுத்து அப்படி நீட்டுவார். கையை வச்ச உடனே உங்க டிக்கெட் நம்பர்ல பதிவு பண்ணியிருக்க ஆதார் நம்பரும் உங்க கைரேகைக்குரிய நம்பரும் ஒரே நம்பரான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா உங்களை அடுத்த ஸ்டேஷனில், போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க போர்ஜரி பண்றீங்கன்னு அர்த்தமாயிடும். அதுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு.